கொண்டிருந்த தனியாத தாகம் இவரை இறைப்பணிக்கு அழைத்தது. படிக்க கூட முடியாத ஏழை குடும்பத்திலே பிறந்தவருக்கு ஒரு மருத்துவம் செய்கின்றவர் உதவி செய்து அவர் மேற்படிப்பு படிக்கிறார். கல்வியிலே மிகவும் சிறந்து விளங்கினார். அறிவு மிக்கவராய் இருந்தார். அன்னை மரியா சிறு வயதிலே இவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். வீட்டிற்கு முன்பதாக காட்சி கொடுத்து ஒரு கரங்களிலே வெள்ளை கலர் கிரீடமும் மற்றொரு கரங்களிலே சிகப்பு கலர் கிரீடம் வைத்துக் கொண்டு இவற்றில் எது உனக்கு வேண்டும் என்று அன்னை மரியா கேட்ட பொழுது மேக்சிமிலியன் கோல்ஃபே சொன்னாராம், எனக்கு இரண்டும் வேண்டும் என்று. தான் சிறு வயதிலே தெரிந்தோ தெரியாமலோ அவர் கேட்டதை அவர் பெரியவனாகி ஒரு நல்ல குருவாகி கடவுளுக்கு தன்னை மறைசாட்சியாக ஒப்பு கொடுத்தார் தனது உயிரை. இந்த மேக்சிமிலியன் கோல்ஃபே தான் சென்ற இடங்கள் எல்லாம் அன்னை மரியாவின் பெயரில் நகரங்களை ஏற்படுத்தினார். சிட்டி ஆஃப் இமாகுலேட் என்கின்ற ஒரு நகரத்தை ஏற்படுத்தினார். பிறகு ஜப்பான் சென்று ஜப்பானிலே கார்டன் ஆஃப் இமாகுலேட் என்ற ஒரு நகரை தோற்றுவித்தார். அங்கு சிட்டி ஆஃப் இமாகுலேட் என்ற நகரில் நைட் ஆஃப் இமாகுலேட் என்ற ஒரு பத்திரிகை ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை தினந்தோறும் அறிவித்தார். அதில் அன்னை மரியை பற்றி இன்னும் அதிகமாக எழுதினார். இவருடைய சிறப்பு என்னவென்றால் இவர் 2 முறை ஹிட்லருடைய நாசி படையினால் கைது செய்யப்பட்டது. முதன் முறை விடுவிக்கப்பட்டார். மீண்டுமாக கைது செய்யப்பட்டு பல கொடுமைக்குள்ளானார். ஆனால் அந்த வதைப்பருடைய முகாமில இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவித்து மற்றவருடைய எண்ணங்களை மாற்றினார். துன்பத்திலே வலியிலே வேதனையில் இருந்தவருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. அனைவரும் இவரை ஏற்றுக்கொண்டார்கள், இவரை நம்பினார்கள். அந்த சமயத்திலே ஒரு சிறை கைதி தப்பி ஓடவே ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நரக தண்டனை, அதாவது இறக்கின்ற தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அதில் ஒருவர் அழுது புலம்பி இருக்கிறார், நான் இறந்த பிறகு எனது குடும்பத்தை யார் பார்த்து கொள்வார்கள், இந்த மரண தண்டனையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்கள் என்று அழுத பொழுது அந்த அழுதவருக்காக அருட்தந்தை மேக்சிமிலியன் கோல்ஃபே தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அதற்கு அந்த மரண அறிவிப்பு கொடுக்கின்ற அந்த அதிகாரி ஏற்றுக்கொள்ள அஞ்சி இருக்கிறார். இருந்தாலும் அவருக்காக தன்னுரை கொடுத்த பொழுது அந்த மரண அறிக்கையிலே இவரையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே கூறுவார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று. அருட்தந்தை மேக்சிமிலியன் கோல்ஃபே தன்னுடைய நண்பன்